கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வட சிறுவள்ளூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனரை இரவோடு இரவாக திமுகவினர் கொளுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த மோதலில் திமுகவினரை தாக்கியதாக தாவேகாவை சார்ந்த இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பேனரை கொளுத்தியதாக திமுகவை சேர்ந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மேல்மங்கலம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ பட்டாளமன் ஸ்ரீ முத்தையா கோயில் கும்பாபிஷேகத்தில் ஒரு சமுதாய மக்களுக்கு பொறுப்புகள் வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் கோயில் முன்பாக அமர்ந்து தொடர் கவன ஈர்ப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாத நிலையில் மேல்மங்கலம் அம்மாபட்டியை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சின்னமனூர் பகுதியில் சீபலாக்கோட்டை செல்லும் சாலையில் சுந்தரமூர்த்தி என்பவரின் பழக்கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் பழக்கடையில் வைக்கப்பட்டுள்ள 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் குண்டார்காணியின் மேல் பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்ட கேட்டை உடைத்து அணையில் வீசியதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் சேதப்படுத்திய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டார் நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு வணிக நோக்கத்தோடு சில ஜீப் டிரைவர்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதாக தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியரால் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையானது கேட் அமைக்கப்பட்டு அடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் மனுநீதி நாள் முகாமில் புகார் மனுக்கள் எழுதி கொடுக்கும் நபர்களிடம் தரையில் அமர்ந்து புகார் மனுக்களை பற்றியும் வாழ்வாதாரங்கள் பற்றியும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கேட்டறிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா என்பது குறித்து கேட்கப்பட்டது என்று செய்தியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார். அவங்க என்ன எதிர்கொள்ற, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கறத இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அவங்களோட 2 பொண்ணுமே ஒரு பொண்ணு MA, ஒரு பொண்ணு BA நம்ம MBM காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாரு. 2 பேருக்குமே நம்மளுடைய முதலமைச்சருடைய புதுமை பெண் திட்டத்துல 2 பேருக்கும் 1000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னாரு. LIC ஏஜென்டா இது ஒரு பார்ட் டைமா திங்கக்கிழமை மட்டும் இங்க பண்றாங்க. இன்னொரு பெரியவர் ஒரு 20 வருஷமா தாலுகா ஆபீஸ்ல இங்கேயும் மனு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அவர்கிட்ட நம்ம ஓய்வூதியம் வருதா அப்படிங்கறத அவரோட இதுவும் கிரிவன்சி கேட்கறதுக்காக தான் வந்திருந்தோம். 2-3 மாற்றுத்திறனாளிகளும் இந்த மனு எழுதுறது மட்டுமே முதன்மை வேலையா வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வச்சிருக்காங்க. ஸோ அதனால சும்மா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் அரசினுடைய திட்டங்கள் அவங்களுக்கும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் சுமார் 300 குறைதீர்க்கும் மனுக்கள் நமக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வருது. இருந்தாலுமே கூட அந்த மனுக்களை எழுதி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசினுடைய சேவைகளோ திட்டங்களோ கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் இது பண்ணோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் காரணமாக இரு புறங்களிலும் ஒரு வழி சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீது விரிசல் ஏற்பட்டிருப்பதால் கடந்த 2 தினங்களாக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கனரக லாரிகள் சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொள்ளை உள்ளிட்டவைகளை உள்ளடக்கிய துண்டு பிரசுரம் வழங்கி அதிமுகவிற்கு ஆதரவு தர கோரும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கி அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோயில் நிலத்தை அறநிலையத்துறைக்கு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோஷங்களில் முழங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிலரின் தவறான தகவல்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இந்த கோயில் மஞ்சநாயக்கன்பட்டி, தேத்தாம்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் குலதெய்வங்களாக வணங்கி வருவதாகவும்
இந்த நடவடிக்கையை அரசு நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எல்லா ஊர்லயும் இதை குலதெய்வமா நாங்க எல்லாருமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1700 குடும்பம் வழிபட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு வரியை எங்களுடைய சொந்த காசுல வரியை போட்டு நாங்க நிகழ்ச்சி எல்லாமே நடத்தி வந்துகிட்டே இருக்கோம். இப்போ கோயிலை கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கையில சில ஆளுகள் தவறான தகவலை சொல்லி அரசாங்கத்துக்கு சில இதை மறைச்சிக்கிட்டு பொய்யான தகவலை சொல்லி இதை அறநிலையத்தை கொண்டு வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இது எங்க குலதெய்வம் மாதிரி அதுல மீட்டு கொண்டாடணும். இன்னொன்னு என்னன்னா இதுக்காக வேண்டி எந்த நிலங்களும் இல்லை. நீலகிரி மாவட்டம் துணேரி ஊராட்சிக்குட்பட்ட ஊர்மலை என்னும் கிராமத்தில் அமையவுள்ள டாஸ்மாக் கடைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் தங்கள் பகுதிக்கு மதுபான கடை வேண்டாம் என்றும் இதனால் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும் என தெரிவித்து மனு அளித்துள்ளனர். ஆல்ரெடி நம்ம வேண்டாம்னு சொல்லி கலெக்டர் கிட்டயும் சரி எஸ்டிஎம் கிட்டயும் சரி நாங்க ஆல்ரெடி ஒரு மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நீங்க கண்டிப்பா கொண்டுதான் வருவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரவுடான ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்க ஊர் மக்களை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்துமே அத்தனை பேருமே மகளிர்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்க என்ன டாஸ்மாக் வேண்டாங்க. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அரசு பேருந்தும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 5 பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த தனது கணவர் சங்கர் என்பவர் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வருவதாகவும் தன்னையும் தனது பிள்ளைகளையும் கொலை மிரட்டல் விடுத்து கொலை செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள தனது கணவனுக்கு சொந்தமான இடத்தில் வசிக்கவும் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி 28 ஆண்டுகளுக்கு பிறகு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலை கிராமத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் குமுளியில் சொத்து தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மகாதேவன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 25 ஆண்டுகளாக ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அலைக்கழித்து வரும் அதிகாரிகளை கண்டிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் வீட்டுமனை பட்டாவை மக்களுக்கு வழங்காமல் அலைக்கழித்து வருவதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து பேராசிரியர்கள், அலுவலர்கள், ஓய்வூதியர்கள் போராட்டம் நடத்தினர். ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான கோப்புகளை பரிசீலிக்க வேண்டிய முக்கிய அதிகாரிகளை சந்திக்கவில்லை என்பதும் அதன் விளைவாக எந்தவொரு நடவடிக்கையும் நடைபெறவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விருசங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சமையல் எரிவாயு தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தைகளுக்கு மதிய உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் போது பழைய சமையல் எரிவாயு திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் உடனடியாக அங்கிருந்த குழந்தைகள் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தீ பரவாமல் உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தேங்காய் நார் அரைக்கும் கம்பெனியை நிரந்தரமாக மூடக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பணியின் போது நிறுவனத்திலிருந்து நறுகளும் புகைகளும் காற்றில் கலந்து பரவுவதால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர் ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்ததோடு தேங்காய் நார் அரைக்கும் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை முற்றுகையிட்ட விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு 120 நாட்கள் ஆகியும் பணம் தராமல் இருப்பது குறித்து முறையிட்டனர்.
மேலும் இதுகுறித்து பேசிய பெண் விவசாயி ஒருவர், கடன் கேட்ட அரசுக்கு மனு அளிக்க வரவில்லை எனவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சிறிய விவசாயி, பெரிய விவசாயி என பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக பணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ரவி என்பவரது வீட்டில் திடீரென்று ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் வீட்டிலிருந்த பஞ்சுமெத்தை மற்றும் டிவி உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மருவத்தூர் கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் எறையூர் மருவத்தூர் சாலையில் புதிதாக அமைய இருக்கும் தார் தொழிற்சாலை மற்றும் கிரஷிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் ஏற்கனவே இருக்கும் கிரஷர் மற்றும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இளஞ்சி என்ற பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாள பகுதியை கடக்கும் வகையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் பணியானது 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் 50% பணிகள் கூட முடிவடையாததால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் மேம்பாலத்திற்கு தேவையான மண்ணை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்காததுதான் பணி முடிவடைய காலதாமதம் ஆவதற்கு முக்கிய காரணம் என்று மேம்பால பணி ஒப்பந்ததாரர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் டிஎல்சி சர்ச் எதிரில் உலக கைம்பெண்கள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் கைம்பெண்கள் கணக்கெடுப்பு மற்றும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அதாவது அரசு ஏறெடுத்து பார்க்கணும். இவ்வளவு விதவைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கணக்கெடுப்பு எடுத்தா தெரிஞ்சிடும் கரெக்டா. இன்னமும் அரசு புள்ளி விவரம் எதுவுமே எடுக்கல. எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வயதுல இருக்காங்கன்னு எதுவுமே எடுக்கல. இப்போ அதை எடுத்தாக்கா இது என்ன காரணம், எதனால இவ்வளவு பேர் விதவையாய் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு மூல காரணமே மதுதான். மது கடையை அப்புறப்படுத்தணும். இப்படி நாங்கள் 12 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு மனதில் வச்சு தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டுக்காரவங்களோட சேர்ந்து இருக்காங்க. வீட்டுக்காரவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு 1000 ரூபாயும், வீட்டுக்காரவங்க இல்லாத இருக்கிறவங்களுக்கு 1200 ரூபாய். ஆக மொத்தத்தில் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த 200 ரூபாய் மட்டும்தான். இதில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி நடத்த முடியும்? நாங்கள் அரசுகிட்ட வைக்கிற கோரிக்கையே அதுதான். எங்களுக்கு 3000 தரணும். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தேமுதிக கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மற்றும் நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கு கட்சியின் வளர்ச்சி பாதை மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மதுக்கரை சாலை ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் கடந்த 3 நாட்களாக சுற்றித் திரியும் குரங்கால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த குரங்கு குழந்தைகளை கடிக்க செல்வதாகவும் தண்ணீர் தொட்டிகளின் குழாய்களை உடைத்து சேதப்படுத்துவதாலும் இதனை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தனர். திருச்சி மாவட்டம் கண்டோன்மெண்ட் பகுதியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஐஓபி வங்கியின் நுழைவு வாயில் கேட்டை பூட்டி வங்கி முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100 நாள் சம்பளம், முதியோர் உதவித்தொகை மற்றும் பென்ஷன் தொகை ஆகியவற்றை கடனுக்காக பிடித்தம் செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பித்த பிறகும் அதனை எடுத்துக் கொள்ளும் வங்கி அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. அதேபோல விவசாயி கடன் வாங்கியிருந்தா அதுக்கு சிபில் இருக்குன்னு ஏமாற்றக்கூடாது. இதில் சொசைட்டி எல்லாம் அதே போல விவசாயிகளுடைய 100 நாள் வேலை பணத்தை பிடிக்கக்கூடாது. கடனுக்கு பிரதம மந்திரியுடைய பணத்தை பிடிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுருச்சு. அந்த உத்தரவை கொண்டாந்து காமிச்சு ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசுகிறோம். அதே போல் லீட் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுகிறோம். கலெக்டர்கிட்ட சொல்லிட்டோம். கலெக்டர் கூப்பிட்டு உங்களை பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி பிடிக்கிறாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னைக்கு எல்லாம் சட்டை இல்லாம பெண்கள்லாம் கூட சட்டை பாருங்க, சேலை தட்டெல்லாம் இல்லாம வெறும் பாவாடையோட நிற்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இன்னைக்கு பணம் எங்களுக்கு கிடைக்கணும். பணம் கிடைக்கலன்னா நாங்க எல்லா துணியும் புடிங்கிட்டாங்கன்னு நிர்வாணமா இங்க ஓடப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அருண் ஆதி கூறுகையில், குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சாலை பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் 7 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். திருச்சியில் இருந்து விமானம் மூலம் சென்னை செல்லவிருந்த பெண்ணின் உடமையில் இருந்து அதிகாரிகளின் சோதனையின் போது ஜிபிஎஸ் கருவி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அந்த பெண்ணிடம் விசாரணை செய்து வரும் நிலையில் இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.